ஹலோ எவ்ரிவன், யூஆர் வாட்சிங் ATNPS அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாலிட்டியில் ஒரு டாபிக் தான். அதாவது கவர்னர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாலிட்டியில் கவர்னர். ஓகேங்களா? இவரை பற்றி தான், இவருக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி கவர்னர் யாரால் நியமிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்டால். ஓகேங்களா? பிரசிடென்ட் தான் கவர்னர் வந்து நியமிக்கிறாரு. ஸோ இவருக்கு என்ன ஆர்டிகல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கவர்னர் ஒருத்தர் மாநிலத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து 153. ஓகேங்களா? இதுதான் வந்து சொல்லுது, இந்த மாதிரி மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அடுத்து ஆர்டிகல் 154 இவரோட நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசுது. மேக்ஸிமம் வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து 154 படி இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அதிகாரத்தை மாநிலத்தில் செயல்படுத்துறாரு. ஓகேங்களா? பிரசிடென்ட் வந்து அவரை நியமிக்கிறார் இல்லையா? அந்த ஆர்டிகல் வந்து 155. ஓகேங்களா? ஆர்டிகல் 155 படி பிரசிடென்ட் வந்து ஆளுநரை நியமிக்கிறார். ஸோ ஆளுநரோட பதவிக்காலம் எல்லாருக்கும் தெரியும், 5 இயர்ஸ் தான். ஓகேங்களா? இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 156. ஸோ இது வந்து ஆளுநரோட பதவி காலத்தை பற்றி சொல்கிறது, ஆர்டிகல் 156. அண்ட் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, இவர் வந்து சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 168. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சட்டசபையை வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் கூட்டுறாரு. முதல் உரை இவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னா அந்த முதல் உரை வந்து இவரோட தான் துவங்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அதை சொல்கிற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 168 அண்ட் ஆர்டிகல் 113. அதாவது மாநிலத்தில் அவசர சட்டத்தை பிறப்பிக்கிற அதிகாரம் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்றது, அவசர கால சட்டத்தை பிறப்பிக்கிற ஆர்டிகல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 213. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 213. ஸோ மேக்ஸிமம் வந்து கவர்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டானது தான் சொல்லியிருக்கேன். அதாவது இவர் வந்து மாநிலத்தில் இருக்கணும்னு சொல்கிறது 153. ஸோ இது வந்து அவரோட நிர்வாக அதிகாரம். அப்புறம் ஆர்டிகல் 155 பிரசிடென்ட் நியமிக்கிறாரு. அவரோட பதவி காலத்தை பற்றி சொல்கிறது வந்து 156. 168 சட்டமன்றத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ வந்து கவர்னர் ஒருத்தர் நியமிப்பார் இல்லையா, அதை பற்றி பார்க்கும்போது ஆர்டிகல் 163(1) படி இவர் வந்து யாரை நியமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை நியமிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைச்சரவை கொண்ட ஒரு குழு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 163. அதன்படி 164 வந்து இவரை பற்றி சொல்லுது, அதாவது முதலமைச்சரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த மாதிரி கவர்னருக்கு இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன சொல்லுவாங்கன்னா 158(3A). 3A என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலத்தில் நியமிக்கப்படலாம். அப்படி நியமிக்கப்படும் போது அவருக்கான சேலரி வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஆர்டிகல் 158. ஸோ இது வந்து கவர்னர் பற்றினது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது தவிர்த்து நிறைய இருக்குது. ஸோ அது வந்து அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.